வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிரம்மா கோயில்தான். ஆனால் புஷ்கர் நகரம் உருவாவதற்கே காரணமாக இருந்த ஒரு ஆதி திருத்தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகாவிஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராக பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வராக கோயில் பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். புஷ்கர் வரும் பயணிகள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க தலம் இது. புராணங்களின்படி இரண்யாட்சன் எனும் அசுரன் பூமியை பாயாகச் சுருட்டி கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தபோது மகாவிஷ்ணு வராக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டெடுத்தார். அவ்வாறு மீட்டெடுத்த பூமியை நிலைநிறுத்த அவர் தேர்ந்தெடுத்த இடமே இந்த புஷ்கர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பிரம்மதேவர் இங்கு யாகம் செய்ய முனைந்த போது அவருக்கு பாதுகாப்பாக வராக பெருமாள் இங்கே தோன்றியதாக தல வரலாறு கூறுகிறது. இதனால்தான் புஷ்கரின் மிக பழமையான தெய்வமாக வராக பெருமாள் போற்றப்படுகிறார். இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் மன்னர் 2ஆம் அர்னோராஜாவால் கட்டப்பட்டது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் இந்த கோயில் பெருமளவில் சேதப்படுத்தப்பட்டது. பின்னர் கிபி 1727ஆம் ஆண்டு ஜெய்ப்பூர் மன்னர் மகாராஜா சவாய் ஜெய்சிங் ராஜா சவாய் ஜெய்சிங் 2 அவர்களால் இந்த கோயில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இன்று நாம் பார்க்கும் பிரம்மாண்ட நிலையை அடைந்தது. சிதைக்கப்பட்ட சிலைகளுக்கிடையிலும் இந்த கோயில் இன்றும் கம்பீரமாக நிற்பது அதன் உறுதிக்குச் சான்று. வெள்ளை மணற்பாறைகளால் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்ப்பதற்கு ஒரு சிறு கோட்டை போலவே காட்சியளிக்கும். இதன் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். கருவறையில் சுமார் 2 அடி உயரமுள்ள வராக பெருமானின் திருவுருவம் வெள்ளை பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. அசுரனை அழித்து பூமியை தனது தந்தத்தால் ஏந்தி நிற்கும் அந்த தோற்றம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புஷ்கர் ஏரியிலிருந்து மிக அருகிலேயே இந்த கோயில் அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி மற்றும் வராக ஜெயந்தி போன்ற நாட்களில் இங்கே வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நடைபெறும். அமைதியான சூழலில் இறைவனை தரிசிக்க விரும்புபவர்களுக்கு இந்த தலம் ஒரு மிகச்சிறந்த இடமாகும். புஷ்கரின் ஆன்மீக பயணத்தில் பிரம்மா கோயிலையும் ரங்கநாத் கோயிலையும் தரிசிப்பவர்கள் இந்த பழமையான வராக பெருமாள் கோயிலையும் தவறவிடாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஆன்மீக பயண அனுபவங்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸ் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்.